முதல்ல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அவர் இறந்துட்டார். அப்ப இருந்த அந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்கள் இல்ல இது கள்ளச்சாராயம் சாவு கிடையாது, இது வயிற்றுப்போக்குனால இறந்துட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டார். பொய்ய சொன்ன காரணத்தால் கள்ளச்சாராயத்தை குடிச்ச மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓஹோ இது கள்ளச்சாராயம் இல்ல, அவங்களும் குடிச்சாங்க. அது அன்னைக்கு மட்டும் அந்த கலெக்டர் உண்மையை சொல்லியிருந்தாருன்னா, இல்ல இது கள்ளச்சாராயம் குடிச்ச மத்தவங்க எல்லாம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு 50 பேரை காப்பாத்திருக்கும். ஆனா துரோகிகள் சொல்லி இன்னைக்கு 67 பேர் நம்ம இழந்திருக்கிறோம். 67 பேர். இதுல என்னன்னு நான் பார்த்தேன், எனக்கெல்லாம் மனசெல்லாம் தாங்கல. தெருவா பார்த்தா இங்க பார்த்தா ஒரு 10 சாவு இந்த தெரு, அந்த அடுத்த பக்கத்து தெருவில் பார்த்தா 15. இப்படி அவ்வளவு மோசமான வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. இதுல யாரு காரணம் பார்த்தா, காலகாலமா கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்கிறாங்க, காசிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல யாருன்னு பார்த்தா திமுக அடிமட்டத்துல யாருன்னா திமுக. அந்த மலையில காசுறவங்களுக்கு ஒரு திமுக எம்எல்ஏ, அவன் தான் காட்ஃபாதர். இங்க விக்கிறவனுக்கு இன்னொரு காட்ஃபாதர் இந்த தொகுதியில். இவருக்கு காட்ஃபாதர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு. எல்லா